இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜெபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வரப்போறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவிடம் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. எல்லா பாவத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் பாவத்தின் சாபத்திலிருந்தும் உங்களை விடுவித்து மறுரூபமாக்கும் வல்லமை அவருக்கு இருக்கின்றது. இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. இயேசுவிடம் உங்களுக்கு நம்பிக்கை உண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்பிக்கை இருக்கா பிரதர்? நீங்கள் வேறு பிரதர், நாங்கள் அவர் மட்டும்தான் நம்பியிருக்கோம், வேறு யாரும் நம்பியில்லை. நிச்சயமாக எங்கள் வாழ்க்கை மாறப்போகின்றது. முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு நாங்கள் அவரை அதிகமாக நேசிக்கணும்னு சொல்கிறீங்கன்னா, கண்டிப்பாக எல்லா பாவத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் பாவத்தின் சாபத்திலிருந்தும் உங்களை விடுவித்து மறுரூபமாக்கும் வல்லமை அவருக்கு இருக்கின்றது. நிச்சயமாய் நம்ம ஒரு சில விஷயத்தில் மாட்டி தவிக்கலாம். ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளுக்கு விடுதலான வாழ்க்கையை கொடுக்க போகின்றார். மகளே மகனே கலங்காத, உற்சாகமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாள் நம்ம ஜெபிக்கின்ற வேலையில் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நிச்சயம் நம்ம வாழ்க்கையை மாற்றணும் நம்பிக்கை இருக்குல்ல. ஏசப்பா நம்ம கேட்குறோம், அவர் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையோடு நம்ம ஜெபிக்கிறோம்ல. கண்டிப்பாக கொடுக்க போகின்றார். எல்லா பாவத்திலிருந்தும் ஒரு விடுதலான வாழ்க்கையை கொடுக்க போகின்றார். சாபத்திலிருந்தும் ஒரு விடுதலான வாழ்க்கையை கொடுக்க போகின்றார். நம்ம வாழ்க்கை மாறப் போகின்றது. நீங்கள் இயேசுவின் நாமத்தில் சொல்லி கூப்பிடுங்கள், இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் உதவி வருங்க. யார் மூலியமாச்சும் வரும். இப்போ சப்போஸ் ஆபத்தில் இருக்கீங்க, யாராச்சும் உதவி பண்ண மாட்டோம்னு நினச்சிட்டு இருப்போம். திடீர்னு கடவுளே அனுப்பின மாதிரி யாராச்சும் உதவி செஞ்சால் என்ன சொல்லுவோம்? கடவுளே உதவி செஞ்ச மாதிரி என்ன பண்ணுவோம்? கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்லுவோமா இல்லையா? நிச்சயமாய் பாவத்திலேருந்து எங்களை விடுதலையாக்குங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்டு உம்முடைய பிள்ளையாக மாற்றுங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்கலாம். ஏசப்பா கிட்ட, ஆண்டவரே நாங்கள் வழி தவறி போயிட்டோம்ப்பா, ரொம்ப தூரம் போயிட்டோம், பாவத்தின் எல்லைக்கு போயிட்டோம், எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட? ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா, எவ்வளோ தவறுகள் வாழ்க்கையில் செஞ்சுட்டேன், அப்போல்லாம் யாரும் பண்ணாதுன்னு சொன்னாங்க, நான் கேட்கல, கீழ்ப்படுதல் இல்லை எங்களுக்குள்ள. இப்போ நான் மனம் வருந்தி உமக்கு முன்பாக ஜெபிக்கின்ற இந்த வேலையில் எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஏசப்பா நிச்சயம் மாற்ற போகின்றார். ஒரு சின்னதாக ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. என்ன அப்படின்னா, கடலில் மீன்கள்லாம் அழகழகாக இருக்கும்ல. ஸோ கடல் மீன்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? வாங்கி சாப்பிட்றோம். ஏரி மீன்கள்லாம் நம்ம வாங்கி சாப்பிட்றோமா இல்லையா? ஒரு நாள் ஆச்சு, மீன்களுக்குள்ளே ஒரு சண்டை வந்துருச்சான். ஸோ நம்ம எப்பவுமே தண்ணியிலே இருக்கோமே, நம்ம வெளியில் எடுத்துட்டா அவ்வளோதான் இல்லை, நம்ம உயிர் போயிடும்ல. ஸோ இருக்கிற வாழ்க்கை இந்த தண்ணியில் மட்டும்தான் இல்லை. ஏன் நம்ம சண்டை போட்டுக்கணும்? ஏன் நம்ம அடிச்சுக்கணும்? இருக்கிறவங்க தண்ணிக்குள்ளேயே நம்ம ஒத்துமையாக இருக்கலாம்னு சொல்லி ஒரு டீம் இருக்குது. ஆனால் இன்னொரு டீம் என்ன பண்ண அப்படின்னா, இந்த மீன்கள்லாம் கூட்டமாக இருக்குல்ல, நான் கூட்டமாக இருக்க விட மாட்டேன், இவங்களை பிரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கேங்க் காத்துட்ருக்கு. ஸோ இப்படியா தண்ணிக்குள்ளேயே பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு சில மீன்கள்லாம் அழுவுது. ஆனால் அழுது அந்த இருக்க அந்த எதிரிகளுக்கு தெரியல, எதிரிகள் இருக்க மீன்களுக்கு தெரியல. மீன்கள் எல்லாமே நம்ம எவ்வளோ தான் அடித்தாலும் இது பண்ணாலும் சண்டை போட்டாலும் ஒத்துமையாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி. ஆனால் மீன் அழுது தண்ணியில் தெரியுமா? தெரியாது இல்லை, ஏன்னா தண்ணியோட தனியாக கலந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இன்றைய நாள் நம்மளுடைய பிரச்சனை அதே மாதிரி தான் இல்லை. எவ்வளோ பேர் நம்மளை எதிர்த்து நிற்கிறாங்க, சண்டை போடுறாங்க, சில பிரச்சனைகள் வருது, அவங்க முன்னாடி நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க இல்லாத போது தனிமையில் அழுது யாருக்குமே தெரியாதுல்ல. யாருக்கு தெரியும் நம்ம அழுது அப்படின்னா? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு தெரியும்ல. என் மகள் கஷ்டப்படுறான், என் மகள் கஷ்டப்படுறான், நான் பார்த்துக்கிறேன், உனக்கு இவ்வளோ எதிரிகள் இவ்வளோ பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குல்ல, நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாதன்னு சொல்லி நமக்கு ஆறுதலான வார்த்தை சொல்றது யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மகளே மகனே கலங்காத, நான் இருக்கேன். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இதுதாங்க. நம்மளுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. மனிதர்களிடையே பிரச்சனைகள் அதிகமாக எங்கெங்கேயும் எவ்வளோ பிரச்சனைகள், ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை, எப்போ பாரு சண்டை சச்சரவு தான், வெட்டு குத்து அடிதடி பாலியல் வன்கொடுமைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்குல்ல. ஆண்டவரே இது மாதிரி இல்லாத ஒரு உலகம் வேணும்ல. பரிசுத்தமான ஒரு உலகத்தை கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்கலாமா? மனிதர்களே ஒரு ஒற்றுமையை கொடுங்கன்னு சொல்லி கேட்கலாமா? இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்க்கையின் எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. நம்மளுடைய கஷ்டங்கள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்துட்ருக்காரு. நிச்சயமாக நம்ம வாழ்க்கை நல்லமா மாறுங்க. நீங்கள் உங்களை முழுமையாக நம்புங்க. கண்டிப்பாக ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை மிகப்பெரிய உயர்த்த போகின்றார். இன்றைய நாள் ஜெபம்.
ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் வாக்கு பண்ணியுள்ளபடியே எங்களை கட்டி வைத்திருக்கின்ற எல்லா பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் எங்களை விடுதலையாக்குங்க இயேசப்பா. உமக்கு பிரியமில்லாத எல்லா அடிமைத்தனமும் ஆசைகளும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் எங்கள் வாழ்க்கையை விட்டு அகல வேண்டும் என்று கேட்கிறான் ஆண்டவரே. உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை சுத்திகரிங்க ஏசப்பா. உம்முடைய நீதியின் வல கரத்தினால் எங்க தாங்குங்க ஆண்டவரே. நீர் எங்களை ரட்சிங்க ஏசப்பா. அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் ஆண்டவரே. எங்கள் மனதிலிருந்து எல்லா விஷயங்களும் எடுத்து போடுங்க ஏசப்பா. சிந்தனைகளில் தெளிவை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் கரங்களால் எங்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. அனுதினமும் உம்முடைய வசனத்தை தியானித்து உம்முடைய பிரசங்கத்தில் நாங்கள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே. எங்களுடைய இலக்குகள் மேல் நாங்கள் கவனமாக இருந்து மிகப்பெரிய உயர்த்த போவதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக விளங்கும்படி செய்யுங்க ஏசப்பா. நீதியின் நாங்கள் பெருக வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. பொருளாதாரத்தில் பெருக வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுப்பீர் என்று நம்புகிறேன் ஏசப்பா. உம்முடைய கிருபையை எங்களுக்கு அருள் செய்வதாக ராஜா. உமக்கு கொடான கொடி சோதரங்களை எடுக்கின்றனப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்க. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்தாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடர்ந்து நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரை. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசிர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.